வீட்டில் இருக்க குட்டிங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு 3 ரெசிபி சொல்லுங்களேன் கேட்டவங்களுக்காக ஒரு 3 6லேருந்து 90 வயசு வரைக்குமே தாராளமாக சாப்பிட்லாம். 6 மாத குழந்தை வச்சுக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது லிக்விடாக அந்த சாலிடாக கொடுக்காம கூழாக கொடுப்பறதுக்கு இந்த பனானா பவுடர், அதுவும் நேந்திரம் பழம் ஹை ப்ரோட்டீனுங்க. இதை நல்லா வாங்கிட்டு வந்து காய வச்சு நல்லா இது மாதிரி ஸ்லைஸாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் போல் காய வச்சுருக்கேன். ஏப்ரல் மே மாதத்தில் வர வெயிலில் காய வச்சு எடுத்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி சலிச்சு குழந்தைங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கேன். இதுலேயுமே 3 சரலாக்கா சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுக்கறது நல்லா கூழாக கொடுக்கணும் இல்லையா, இது மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்து பாருங்களேன். எம்மியாக சாப்பிடுவாங்க, புஸ்தியாகவும் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சரலாக்கை 6 மாதத்துலேருந்து தாராளமாக கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே கொடுக்கறது லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக அவல் எடுத்திருக்கேன். நைஸாக இருக்கக்கூடிய அவல் ஒரு அரை கப்பில் எடுத்திருக்கேன். அதே கப்பில் உடச்ச கடலையும் நல்லா வறுப்பட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நட்ஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு பாதாமும் முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக ஓமம், சீரகம், குட்டியாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுப்பட்டு ரொம்ப கருப்பாகக்கூடாது. எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா நல்லா ஒரு பால் பவுட்ரு கூட இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப எம்மியாக சூப்பராக சாப்பிடுவாங்க. வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலேயே அவல் வந்து தட்டையாக இருக்கணும். தடிமன் அவலாக வாங்காதீங்க. சிகப்பு அவல் கிடச்சாலும் கண்டிப்பாக வாங்குங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அடுத்ததை பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி பார்த்த சரலாக் மாதிரி தான் இதுவும். இதில் கொஞ்சம் மக்கானா சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வெளியெல்லாம் ட்ராவலுக்கு போகிறீங்கன்னா இதை பவுடரை எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் நல்லா ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போனாலே போதும். நீங்கள் போகிற ட்ராவலை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். குழந்தைங்க 6 மாதத்துலேருந்து எந்த வயசு வேணாலும் தாராளமாக கொடுங்களேன். பெரியவங்களாக இருந்தால் கூட நல்லாவே சூப்பராக சாப்பிடுவாங்க. 1 கப்பு போல் அவல் எடுத்திருக்கேன். அதே கப்பில் கொஞ்சமாக உடச்ச கடலை எடுத்து எல்லாத்தையும் வறுத்துருக்கேன். இதுக்கு நட்ஸு வந்து கொஞ்சம் பிஸ்தா, முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். ஓமம், சீரகம் எல்லாத்தையும் வறுத்து சூப்பராக சேர்த்துக்கோங்க. மக்கானா இது தாங்க தாமரை விதைன்னு சொல்லுவோம்ல, இதையும் எடுத்து நல்லா க்ரன்ச்சாக வர மாதிரி வறுத்து எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சமாக ஹாட் வாட்டரும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சோண்டு உங்களுக்கு பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க எம்மியாக சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னங்க ஒரு ஃபாலோ தட்டுங்களேன். என்னடி சொல்கிறேன்?